பில்டிங் கான்ட்ராக்டர் நேசமணி. ஏய், பெருமாளுக்கு தான் இந்த டெண்டர் விட போகிறாங்க பூசுறதுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணி இப்போ வந்து 5 மணிக்கு சுவாமி மலைக்கு விட்டாங்க. முதல் நாள் பயணம் சபரிமலைக்கு. அதனால் 5 மணிக்கெலாம் வந்து இங்கே ஒரு லெட்டின் பாத்ரூம் போயிட்டு 30 ரூபா காசு கொடுத்து குளிச்சாச்சு. குளித்து பல்ல வேலைக்கு பூ பாத்ரூம்லாம் போயிட்டு சுவாமி மலை முருகர் கோயிலை போய் பார்க்க போகிறோம். நம்ம குரூப் எல்லாருமே குளிச்சிக்கு முடித்து எல்லோரும் கோயிலுக்கே போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 4-5 பேர் இன்னும் வண்டியாண்டே தான் இருக்கோம். கிளம்புறோம். முதல் நாள் சபரிமலை பயணம் தொடங்க போகிறோம். அப்படியே நம்ம கேங் கூட கோயிலுக்கு போயாச்சு. இங்கே ஒரு ஆறு இருக்குது, இன்னும் தெரியல, இருட்டாக இருக்குது. இந்த பக்கமும் ஆறு தான், இந்த பக்கமும் ஆறு தான். பட் ஒன்றுமே தெரியல. மணி 5:45 இருட்டாகவே இருக்குது. பகலில் வந்தால் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தானே கோயில் பக்கம். ஓகேவா, கோயில் இன்னும் திறக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியில் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. சுவாமி மலை கோயில் யானை வருது, யானை வருது, யானை வருது. சாயா இன்னும் கோயில் திறக்கவே இல்லை. கோயில் திறக்கலடா. விளாகு யானை யானை வருது, யானை வருது. போயிட்டு கடையை மறைச்சு நிக்காதீங்க. நிக்காதான் அந்த பக்கம் நின்று பாருங்க. கோச்சுக்காதீங்க. கடையை மறைச்சு முரட்டாலாம் இருப்பான் போல. யானை ஏத்தாமதான் நிற்கும். யானை நிற்கும். சாமி மலையில் சாமி கும்பிட்டு வண்டிக்கு பூஜை போட்டுட்டு இங்கேருந்து தஞ்சாவூர் போகிறோம். முதல் நாள் பயணத்தில் 2வதாக பார்க்க போகிற இடம் புன்னைநல்லூர் மாரியம்மன். எல்லாம் ஃபேமஸான கோயில் தான் இது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரேன். போன டைம் வரல, இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை. சரிடா சார். தஞ்சாவூர் பெருவுடையார் பெரிய கோவில் வந்திருக்கேன். இந்த கோவிலை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இந்த கோவில் வந்து எப்படியும் வந்து ஒரு 15 வருஷம் இருக்கும். அதோடு இப்போ தான் வந்திருக்கேன். சரி, உள்ளாரெலாம் போயிட்டு பார்ப்போம். இங்கே வெளியில் இருந்தே ஃபோட்டோ எடுக்கிறாங்க நம்ம பசங்களாம். இங்கே பாருங்க, நம்ம கூட அந்த குரூப் எல்லாருமே வந்து வெளியிலேருந்தே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம உள்ளே போகிறோம், வீடியோ எடுக்கிறோம். இந்த காலத்தில் ராஜா எப்படி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். சுற்றி மதில் மேலே மயில் இருக்குது. எல்லாரும் வாங்கன்ற யாரும் வர மாட்டாங்க. வெளியிலேருந்தே ஃபோட்டோ எடுத்துட்டு இப்படியே போயிடுவாங்களோ. நல்லா இருக்கு. சின்ன வயசில் பார்த்த அனுபவம். பெருமாளை நல்லா பார்த்துக்க. அப்புறம் கட்டடம் சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், நீ தான் பூச போகிற. என்ன கான்ட்ராக்ட் எடுத்துடலாம். பில்டிங் கான்ட்ராக்டர் நேசமணி. ஏய், பெருமாளுக்கு தான் இந்த டெண்டர் விட போகிறாங்க பூசுறதுக்கு. பெருமாளா, இதெல்லாம் பூசுற வேலை உனக்கு தான். கான்ட்ராக்ட் எடுத்துக்க. ஆமாம், சரி, நீ தான் இதை பிடிச்சி நிமித்தி வைக்கணும் பூசி. அந்த மேலே இருக்கிற கல் மட்டுமே ஒரே ஒரு கல்லாம். அது வந்து அந்த காலத்தில் எப்படிலாம் கட்டியிருப்பாங்கன்றது வந்து ஒரு பழைய வீடியோலாம் எடுத்து போடுவாங்கள்ல, அதில் பார்த்துருக்கேன். யானைலாம் லைனாக வரும்.
எப்படி கட்டியிருப்பாங்க, யானையால் இழுத்து அது போர் அடித்து அந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. பிரம்மாண்டமான கோயில் தான் இது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து கரெக்டாக 2 மணி ஆகுது. இந்த ஊர் பேர்லாம் தெரியல. சாப்பிட்றதுக்கு நிறுத்தினாங்க. நம்ம வீட்டில் கட்டி அந்த லெமன் சாதத்தை ஒரு பொட்டலை எடுத்து சாப்பிட்டேன், திருப்தியாக சாப்பிட்டோம். ஒரு சில சாமிலாம் சாப்பிடவே இல்லை. என்ன கேட்டாக்கா அவங்களாம் டீயாக சாப்பிட்டு வயிறை ஃபுல் பண்ணிக்கினாங்க. நம்ம இதாக டீ சாப்பிட்ற பழக்கமே இல்லைல்ல. அதனால் ஒரு பொட்டில் லெமன் சாதத்தை எடுத்தேன், திருப்தியாக சாப்பிட்டேன். வண்டி அதோ நிற்கிது பாருங்கள், நம்மளுடைய வேன் அதோ நிற்கிது. அதில் போய் ஏறிக்க போகிறேன். சாப்பிடும்போது நம்ம பக்கத்தில் சாமிலாம் இருந்தாங்களா, அதனால நான் காமிக்கல. போய் வேனில் ஏற போகிறேன் நான். எனக்கு இந்த ஒரு இயற்கையான இடத்துல உட்காந்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. இன்றைக்கி அது நடந்தது, நல்லாயிருக்கு. இதைத்தான் எதிர்பார்த்தேன் நான். இந்த மாதிரி காட்டுங்க என்ன கோயில் நம்மளை சுற்றி தண்ணி தான். இதெல்லாம் அப்படியே குதிச்சு நாங்கள் தான் இதுக்கப்புறம் நாங்கள் தான் தேவிப்பட்டினம்னா நாங்கள் தான். யோசி தான் மிதகு இருக்கல்ல, இது இல்லையா கேட்டேன். நல்லா இருக்கே இந்த இடம். தேவிப்பட்டினமாடா இந்த ஊர் பேர். அந்த ஊர் எங்கே இருக்குது? தேவிப்பட்டினம். அது அந்த ஊர் எதில் இருக்குது? ராமேஸ்வரம். அதை தான் கேட்டேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், முதல் நாள் பயணமாக ஒரு 4-5 கோயிலுக்கு வந்தோம். இது வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சிவன் கோயில். நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இப்போ புதுசாக வந்து ராஜகோபுரம் கட்டியிருக்காங்க. உள்ளார மூலவரை போய் பார்த்தோம். அழகாக பொறுமையாக பார்த்துட்டு வேனுக்கு போய் ஏற போகிறேன். இந்த கோபுரத்தை பாருங்கள், பக்கத்தில் தான் இருக்கும். இது புதுசாக கட்டியிருக்கு கோபுரம். எல்லோரும் கோபுரத்தை தான் வந்து வீடியோலாம் எடுக்கிறாங்க. இதை பாருங்கள், இது வந்து புதுசாக கட்டுற கோபுரம். பக்கத்தில் அதோ இருக்குது பாருங்கள், அது வந்து பழைய கோபுரம். அது கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது, இது நல்லா ஹைட்டாக இருக்குது. அடுத்தது நைட்டு ராமேஸ்வரத்தில் போயிட்டு குளிச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். அந்த ராமநாதபுரத்தில் அந்த சிவன் கோயில் பார்த்துட்டு திருப்புல்லாண்டின்ற கோயிலுக்கு வந்தேன். போன டைம் வந்து இந்த கோயிலில் சொக்கபானை கொளுத்தினாங்க. அப்போ வந்து கார்த்திகை டைம், தீபம் ஏற்றுற டைம். இப்போ கொளுத்தலை. இங்கே பாருங்கள், நார்மலாக தான் இருக்குது. போன டைம் தான் வந்து சொக்கபானை கொளுத்தினாங்க. இப்போ கோயில் உள்ளார தான் போகிறோம். இது வந்து பெருமாள் கோவில். இது